ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஏகானு டேனியும் கொலை குற்றவாளிகளாக ஆனதை வந்து நம்ம கையங்காலமாக பிடிச்சிட்டோம். நம்ம ஏகானு டேனியும் வர வர அடல்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க அடல்ட் ஆகிறதோட சேர்ந்து ஆட்டமும் அதிகமாகுது, சேட்டைகளும் அதிகமாயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளாட்றத பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொமான்டிக் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் இவங்க வே ஆஃப் ஷோயிங் லவ்வான்றதும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. நான் ஏன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே மர்டர் பண்ணிட்டு இருக்கான்னு நான் சொல்லிட்டேன்னா, எப்பவுமே நான் உனக்கு செர்லாக் தான் வந்து கொடுப்பேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏகான் என்னத்தையோ தூக்கிட்டு அவனோட பெட்ரூம்க்கு ஓடனா என்னடான்னு போய் வீடியோ எடுத்து பார்த்தா கரப்பாம்பூச்சியை போட்டு தள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கான். மக்களே, எப்பவுமே என் பெட்ரூம்ல ஒரு 4-5 கரப்பாம்பூச்சி தெரியும். ஆனா இப்ப எல்லாமே வேனிஷ் ஆனதுக்கு முக்கிய காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். எனக்கு இப்பதான் தோணுச்சு, இவங்க வாங்கினதுல இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்புறம் வசூல்ராஜா படத்துல ஃப்ரெஷ் பாடி ரெடி பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி நான் இவங்களுக்கு ஃப்ரெஷ் பாடியா ஒரு 3 கரப்பாம்பூச்சி பெட் ஷாப்ல வாங்கி கொடுத்தேன். தயக்கமே இல்லாம முறுக்கு சாப்பிடுற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. மக்களே, அதுக்குன்னு வீட்டுல இருக்கிற கரப்பாம்பூச்சியை கொடுத்துறாதீங்க, நிறைய டிசீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட் ஷாப்ல இருந்து லைஃப் ஃபீட் வந்து வாங்கி கொடுங்க, அதுல நிறைய புரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்குது, ஜாலியாக சாப்பிடுவாங்க.